Culinary. ராஜா கைய வச்சா. சமையல்ல ஆர்வம் இருக்கிற யாரா இருந்தாலும் தங்களுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கும் சமையல் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து தலை சிறந்த உள்ளூர் சமையல்கலை வல்லுநர்களோட அரங்கினில் மோதும் சமையல் போட்டி. 9 திறமையான சமையல் கலை வல்லுநர்கள் ஒன்று சேர்றாங்க. போட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சமையல் போட்டினா எனக்கு கைவந்த கலை. மறுபடியும் ஒரு போட்டியாளராக வந்திருக்கேன். ஆனால் இந்த முறை ஹோம் குக்ஸோட போட்டி போட போகிறேன். வீட்டில் சமைக்கிறவங்க எங்கள் கூட போட்டிக்கு வராங்க. என்ன சமையலாக இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, ஒரு கை பார்த்துக்கலாம். அவங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும். ஆனால் அதையும் மீறி என்னால் நல்லா சமைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யார் என் கூட மோதி பார்க்க போறீங்களோ வாங்க. எங்கள் கத்தியை வெல்றது அவ்வளோ சுலபமாக இருக்காது. போட்டியில் நிறைய தடுங்கள் இருக்கும், அது பிரச்சனையே இல்லை. போட்டிக்கு நான் தயார், நீங்கள் தயாரா? ஒரு புத்தம் புதிய மாபெரும் போட்டி நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உதய சௌந்தரி. இது ராஜா கைய வச்சா. என்ன போட்டி? சமையல் போட்டி. எதுக்கு போட்டி? சமையல் வல்லுநர்களுடைய கத்திகளையும் ரொக்க பரிசுகளையும் வெல்றதுக்கு. யாரெல்லாம் இந்த போட்டியில பங்கெடுக்கலாம்? நல்ல திறமையா, தைரியமா, தன்னம்பிக்கையா சமைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த போட்டியில பங்கெடுக்கலாம். ஆனா ஏன் பங்கெடுக்கணும்? ஏன்னா முதல் முறையா ஒரே சமையல் போட்டி நிகழ்ச்சி 3 மொழிகள்லயும் நடக்குது. இந்த போட்டிகள்ல யார் அதிகமான கத்திகளை ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒளி 5ல நடக்கிற மாபெரும் தி பேட்டில் ஆஃப் தி கிங்ஸ் போட்டியில பங்கெடுக்கலாம். பங்கெடுத்து 20,000 வெள்ளி பரிசு வெல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த போட்டிகள் எல்லாத்தையுமே நீங்க தொலைக்காட்சியில மட்டும் இல்ல, நியூ வாட்ச்லயும் பார்த்து ஃபாலோ பண்ணலாம். சரி, முதல்ல இந்த கத்திகளை ஜெயிக்கணும் வெல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேனே, என்ன கத்தி? யாருடைய கத்தி? ஷெஃப் SR பாலா, ஷெஃப் ஆனந்த் குமார் மற்றும் ஷெஃப் தனபாலன். சரி, இப்போ உங்க முன்னாடி சிறந்த 3 சமையல் வல்லுநர்கள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு போட்டியில பங்கெடுக்கிறதுக்கு? இப்போ எப்படி இருக்கு ஷெஃப் பாலா, சொல்லுங்க. போட்டின்னு நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நடுவராக இருந்திருக்கேன். ஆமா. ஆனால் இந்த முறை போட்டியாளர் வர்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு. ஏன்னா நானும் கற்றுக்கலாம். அடேங்கப்பா, கத்துக்கணும்னு வந்திருக்கீங்களா நீங்க? ஷெஃப் ஆனந்த், நீங்க நிறைய போட்டிகள்ல பங்கெடுத்திருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க, நிறைய பரிசுகள் விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க. இந்த போட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு? சம்திங் நியூ. ஸோ போட்டின்னு வந்தா ஃபுல் 100% கொடுப்போம் நம்ம. இட்ஸ் ஆல்சோ லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, So we'll try to learn what we can and teach each other lah. வா, ஷெஃப் தனபாலன். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போவேன். ரொம்ப ஃபோக்கஸ், டீட்டெயில்ஸ் பார்ப்பேன். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக இருக்கும், பட் எங்களால் முடியும். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் ஹோம் குக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா இங்க அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. பட் வெரி குட் ஆட்டிடியூட் கைஸ். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நீங்களாம் எப்படி சமைக்க போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு. இவங்களோட நீங்க போட்டி போடுறதுக்கு முன்னாடி இவங்களோட சிஷ்யர்களோட நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சா தான் நீங்க குருவை மீட் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்களோட லைன் ஆஃப் டிஃபென்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. யார் அவங்க? இப்ப பாத்துடலாம். ஷெஃப் பாலாவோட மென்டி ஷெஃப் ரேணுஸ்ரீ, ஷெஃப் ஆனந்த் குமாரோட மென்டி ஷெஃப் ராபின், ஷெஃப் தனபாலனோட மென்டி ஷெஃப் கிளாரன்ஸ், நம்மளுடைய சிஷ்யர்கள் வந்தாச்சு இந்த மேடைக்கு. சரி, உங்களை நம்பி உங்களோட குருக்கள் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த போட்டிக்கு எப்படி வந்திருக்கீங்க ஷெஃப் கிளாரன்ஸ்? இது சொல்லலாம், இட்ஸ் a very exciting moment. நமக்கு we have met customers who come to the restaurant. கேட்பாங்க, can you do something out of the menu? So இந்த மாதிரி சூழ்நிலை தான். You have to go with the flow. ஷெஃப் ராபின், உங்களுக்கு இந்த உணவு துறையில நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் இந்த போட்டியில எல்லாம் பங்கெடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி காம்படிஷன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வெல் ப்ரிப்பேர் சொல்லலாம். வெல் ப்ரிப்பேர். சரி, ஷெஃப் ரேணு, மெதுவா ஸ்லோ அண்ட் ஸ்டடி எடுக்க போறீங்களா இல்ல ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் டிஷ்ஷே கலக்குற மாதிரி இருக்க போதா? I'll give my best, definitely best கொடுப்பேன். ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன்.
போக போக பார்க்கல பிகாஸ் யோசி சர்ப்ரைஸ் இருக்கு தானே ஸோ போக போக பார்ப்பேன் அந்த மாதிரி நான் பிளான் பண்றேன். ஓகே ஓகே எதுக்கும் எல்லாரையும் பயமுறுத்த தேவையில்லாம் ஸ்லோலி ஷோ ட்ரூ கலர்ஸ். சரி இவங்கள சிஷ்யர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஷெஃப் பாலா ரேணு பத்தி சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வேலை பார்த்தாங்க என்கிட்ட. ஓகே. அப்பயும் அவங்களோட திறமையை பார்த்தேன். ஓகே. ஷீ இஸ் லைக் சில்லி பாடி. நிறைய லேடி ஷெஃப்ஸ் ஃபியூ ஆஃப் தேம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ யாருமே இல்லை. இப்போ ரேணுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்தேன்னா ஷீ கேன் கேரி ஃபார்வர்ட். ஷீ ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு டூ தட். ஷெஃப் ஆனந்த் உங்களோட தளபதி பத்தி சொல்லுங்க. ஸோ ஷெஃப் ராபின் வந்து எனக்கு பல வருஷமா தெரியும், 15 இயர்ஸ் தெரியும். தென் அவர் வந்து ஒரு ஸ்டார்டட் வெரி லோ, அப்படி இப்போ ஒரு நல்ல லெவலில் இருக்காரு. அவரை போல வேற ஆள் கிடைக்காது இந்த இது எனக்குன்னு ஒரு துணையா. ஸோ ஐ எம் வெரி கிளாட். சரி ஷெஃப் தானா, இந்த பையனை நீங்க எதுக்கு சூஸ் பண்ணீங்க, எப்படி சூஸ் பண்ணீங்க, என்ன காரணம்? கிளாரன்ஸ் வந்து ஒரு நெருப்பு மாதிரி. அதாவது வந்து நீங்க பொசிஷன்ல தூக்கி போட்டீங்களா அணையாதா? 10 பேர்ல ஒரு ஆள் தான் வெளியே வர முடியும் நீஞ்சி ஸ்விம் பண்ணி. அந்த ஒரு ஆளு கூட அவர்தான்றீங்க. அவர்தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். சரி நம்மளுடைய ஷெஃப்ஸை பார்த்தாச்சு, அவங்களோட மென்டிஸை பார்த்தாச்சு. இந்த போட்டிக்கு தேவையான இன்னும் 2 நடுவர்களையும் நம்ம பார்க்க போறோம். ஆமா, அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப பிரபலமான ஒரு ஷெஃப். நிறைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். வளர்ந்து வரும் உணவகங்களுக்கு, சமையல் நிபுணர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு ஒரு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டா இருந்துட்டு வராரு. இட்ஸ் none other than ஷெஃப் ஆல்பர்ட். அடுத்த நடுவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரை எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பிரபலமான ஒரு கலைஞன். இவர் பாடுவாரு, ஆடுவாரு, நடிப்பாரு, ரொம்ப பிரமாதமா ஹோஸ்ட் பண்ணுவாரு. இவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம வசனம் குடும்பத்துல எங்களுக்கு தெரிஞ்ச முதல் ஷெஃப் இவர் தான். ஸோ இவருக்கு இல்லாத டேலண்டே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் none other than my very favorite ஜெகணேஷ் ஈஸ்வரா. இவ்வளவு ஷெஃப்ஸ் ஒரே கூடத்துல இருக்கும்போது, இவ்வளவு பெரிய ஒரு சமையல் காம்படிஷன் இருக்கும்போது, இந்த போட்டிக்கு நடுவரா வரதுக்கு நீங்க யாரு அப்படின்னு மக்கள் யாரும் கேட்டிருக்கிறதுல ஏன் முடியாது? ஓ வாவ். என் வீட்டுல பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். ஓகே. எங்க அப்பா கடையில் ரொட்டி பரோட்டா போட்டிருக்கேன். ரொட்டி பரோட்டா போட்டது மட்டும் இல்ல, அந்த பரோட்டா தட்டுல போட்டு சர்வ் பண்ணி அந்த தட்டை திருப்பி எடுத்து அந்த எச்சட்டத்தை தொடச்சி வச்சிருக்கேன். ஓகே ஓகே சரி ஷெஃப் ஆல்பர்ட், உங்களுடைய ஃபெலோ காலீக்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்க பார்த்துருக்கீங்க, ஒன்றா வேலை செஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த போட்டிக்கு ஒரு நடுவர் உட்காந்துருக்கிறதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு. அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஷெஃப்ஸ். அவங்க கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்களால என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்துட்டு எவ்வளோ தான் அவங்க கூட்டாளியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், பிரதர்ஸ் மாதிரி இருந்தால் கூட நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். ராஜா கைய வச்ச கிங் ஆஃப் culinary நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் முதல் சமையல் வல்லுநர் மேண்டருடன் போட்டியிடும் முன் அவருடைய சிஷ்யர் மேண்டியுடன் மோதுவார்கள். வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்லும் வாய்ப்பு. போட்டியாளர் முதல் மேண்டரை வீழ்த்தியதும் அவருடைய முதல் கத்தியையும் 2000 வெள்ளி ரொக்கத்தையும் வெல்வார். போட்டியாளர் இந்த சவாலை தொடர விரும்பவில்லை என்றால் கிடைத்த முதல் கத்தி 2000 வெள்ளியுடன் வீட்டிற்கு செல்லலாம். அல்லது பரிசு தொகையை திருப்பி கொடுத்துவிட்டு 2வது கத்தியையும் 3000 வெள்ளி ரொக்கத்தையும் வெல்ல அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். அதுபோன்று 3வது மேண்டாருடன் சவாலிட்டு 3வது கத்தியையும் 4000 வெள்ளி ரொக்கத் தொகையையும் வெல்லலாம். போட்டியாளர் போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றில் தோற்றுவிட்டால் முந்தைய சுற்றுகளில் கிடைத்த ரொக்கப்பணத்தை இழக்க நேரிடும். நல்ல விஷயம் என்னவென்றால் முந்தைய சுற்றுகளில் கிடைத்த கத்திகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். இறுதியில் அதிகமான கத்திகளை வெல்லும் போட்டியாளர் சூர்யா மற்றும் ஒளிவழி 8இல் வென்ற போட்டியாளர்களுடன் பேட்டில் ஆஃப் தி கிங்ஸ் என்ற மாபெரும் போட்டியில் பங்கு பெறுவார். இந்த மோதலில் வெல்பவர் 20000 வெள்ளி ரொக்க பணத்தை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வாய்ப்பு உள்ளது. இந்த போட்டியோட தீர்வு சுற்றுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, கலந்துருக்காங்க, அதுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பயிற்சியும் பெற்றிருக்காங்க. யார் அவங்கலாம் இப்ப பாத்துக்கலாம். Chef Bala, நான் வந்துட்டு இருக்கேன். Nantikan saya di Raja Culinary. இப்ப இந்த நிகழ்ச்சியோட முதல் போட்டியாளர் யார்? இட்ஸ் இக்னேஷியஸ் நிக்கலஸ். வணக்கம், என் பேர் இக்னேஷியஸ். எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப ஆர்வம். இந்த ஆர்வத்தை நான் என் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன்.
அவர் ஒரு பெரிய ஷெஃப். என் அப்பா வந்து நிறைய விதமான உணவுக சமைப்பாங்க. அதை பார்த்து தான் எனக்கும் கற்றுக்கணும் ஆர்வம் வந்துச்சு. இந்த போட்டியில் கலந்துக்க போகிற கூட எனக்கு தெரியாது. என்னோடய நண்பர்கள் தான் வந்து என்னை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. MediaCorp இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் நான் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். நான் வின் பண்ணணுன்னு தயாராக வந்திருக்கேன். வெல்கம் டு தி அரீனா இக்னேஷியஸ் நிக்கலஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்களா? ப்ரிப்பேர்டாக இருக்கேன். பட் அதே சமயத்தில் நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த பாட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கத்திகள், அதுக்காக தான் நீங்கள் வந்து சண்டை போட போறீங்க. ஆனால் அந்த கத்தியை நீங்கள் விழணும்னா முதல்ல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஷெஃப்ஸை நீங்கள் வந்து தோக்கடிக்கணும். எந்த ஷெஃப் கூட நீங்கள் முதல்ல மோத போறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? மற்ற 2 செஃப் பற்றி எனக்கு தெரியல அவ்வளோ. ஆனால் செஃப் பாலை வந்து ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவர் கடை வச்சிருக்காரு அம்மோக்கியோவில். அங்கே வந்து 2-3 வாட்டி செஃப் பாலா. ஓகே, இப்போ ஷெஃப் பாலாக்கு பின்னாடி ஒரு போர்ட் ஆஃப் கத்திலாம் இருக்கு தெரியுமா? அந்த கத்தியை தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. அந்த சிம்பிள் ஆஃப் விக்டரி. அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெவரேஜா இருக்க போகுது நீங்க அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு போறதுக்கு. ஆனா நீங்க அவர் கூட இப்ப மோத போறது இல்ல. அவருக்கு முன்னாடி நீங்க மோத போறது அவருடைய சிஷ்யர் கூட. இட்ஸ் none other than Chef Renu. சரி இக்னேஷியஸ், இன்னைக்கு நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு 3 விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, ஒரு அட்வான்டேஜ், இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வீட்டில் நீங்க நல்லா ப்ரிப்பேர்டா வந்திருப்பீங்க. என்ன சமைக்க போறோம், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாத நிக்கிறது வந்து நம்மளுடைய ஷெஃப் தான். ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க சமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வந்து 45 நிமிஷம். ஆனா அவங்களுக்கு 35 நிமிஷம் தான். உங்களை விட 10 நிமிஷம் குறைவு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளார நீங்க எப்படி அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கணும். மூணாவது ஒரு சர்ப்ரைஸ். அதுவும் தெரியுது பாத்தீங்களா, ஒரு பெல். அந்த பெல்ல நீங்க உங்களுடைய போட்டி ஆரம்பிச்சதோனா அந்த 45 நிமிஷத்துல முதல் 15 நிமிஷத்துக்குள்ளார நீங்க அந்த பெல்ல போய் அடிக்கணும். அந்த பெல்ல அடிச்சீங்கன்னா அதோ பாருங்க அந்த ஷெஃப்க்கு ஒரு அடி போய் விழும். அது எந்த அளவுக்கு இடியா விழுகுது அப்படிங்கறது வந்து அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் ஆப்ஸ்டிக்கல் வரும். அந்த ஆப்ஸ்டிக்கலையும் அவங்க தாங்கிக்கிட்டு அதையும் மீறி அவங்க சமைக்கணும். சரியா? சரி நிக்கலஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? ஐயம் லெமன் சில்லி படி. ஐயம் லெமன் சில்லி படி அப்படின்னா உங்களுடைய மெயின் புரோட்டீன் வந்து சிக்கன், கோழி. ரேணு தயாரா இருக்கீங்களா? கோழி வச்சுதான் இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்க. சரி, கோழியில எந்த பகுதி இல்ல எதை பயன்படுத்த போறீங்க? பிரஸ்ட் மீட். ஸோ நீங்களும் அதே தான் பயன்படுத்தணும். அவர் யூஸ் பண்ற அதே பிரஸ்ட் மீட் தான் நீங்களும் பயன்படுத்தணும். ஆனா உங்க இஷ்டத்துக்கு அது நீங்க எப்படி வேணாலும் சமைக்கலாம். நீங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்க சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் போய் ரெடி பண்ண போறீங்க. ரெடி பண்ணிட்டு நான் உங்களை இந்த காலத்துல பார்க்கறேன். Alright? Are you ready? Ever ready. Ever ready. Chef Renu, are you ready? Always ready. Always ready. அப்ப எல்லாரும் தயார்னா let's go. இன்னைக்கு வந்து சிக்கன் பிரஸ்ட் வச்சு லெமன் பிக்காத்தா செய்ய போகிறேன். It's a lemon butter sauce together with a citrus salad with a bit of garnishes. Give me some white onion as well. ஒன்று போதுமா? Yes. Capers, garlic, white onion, olive oil. Then I blanch and make everything and toss into a salad. எல்லாமே இருக்கு, so I'm ready to go.
போட்டி சுற்றுல நிக்லஸ் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்க எடுத்துட்டீங்க. நம்மளுடைய ஷெஃப் ரேனு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து ரெடியா வச்சாச்சு. இப்போ the only thing left is to cook. போட்டி போடுற நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு 45 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு தான் ஷெஃப் ரேனு இந்த களத்துல இறங்க போறாங்க. அதனால இப்போதைக்கு அவங்க ஹாயா அங்க உட்கார்ந்துருப்பாங்க. 10 நிமிஷம் அவங்க என்ன பண்றான்னு கொஞ்சம் பாருங்க. ரைட்டா? Are you ready? Ready. Everyone's ready? Yes. Yes. Okay. That's the case. Ignatius, உங்களுடைய நேரம் இப்ப ஆரம்பம். Go. Woo. என்ன முதல்ல செய்ய போறீங்க நீங்க? சோறு செய்ய போகிறேன். சோறு, அதுக்கப்புறம் அந்த லெமன் சில்லி படி அரைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கோரிங். ஸோ 3 விஷயம் இருக்க போது உங்க தட்டுல. அதே தான். சமைக்கும் போது உங்ககிட்ட யாராவது பேசிட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, நான் பேசிட்டு செய்யலாம், பிரச்சனை இல்லையா? உதயானா ஓகேலாம். ஓ, ஜாலியா பேசிட்டு இருக்கு. வைஃபா இருந்தா தான் கோபப்படுவேன். உதயா இது ஓகே. முதல்ல சோறு வடிக்க போறீங்க. அதே தான். செபாலா எனக்கு வந்து ஒரு சந்தேகம். சொல்லுங்க. வந்து அவர் வந்து சிக்கன் செய்கிறாரு, அதே நேரத்தில் வந்து இந்த ப்ரான் சாம்பார் மாதிரி நம்ம செய்கிறாருல, நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் வந்து சிக்கன் குறைச்சா இல்லையா? ஸோ அதுக்கு அவருக்கு அந்த டைம் இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டைம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. 45 மினிட்ஸ் இருக்குது பாருங்கள். 45 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளா போட்டியில் எடுத்துருக்கோம், நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். 45 மினிட்ஸ் அப்படியே பறந்துடும் கொஞ்சம் நேரத்தில். அது ஏன் இந்த காம்படிஷனுக்கு வந்து ஆயாம் லெமன் சில்லி படி செய்யணும்னு நினைச்சீங்க? அது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேமஸ் டிஷ். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது நல்லா இருக்கும்னு. சமைக்கிறதுனா உங்களுக்கு உங்க அப்பா மூலமா வந்துச்சுன்னு சொன்னீங்களா? இந்த அதே தான். என் அப்பா வந்து முந்தி செஃப்பாக இருந்தார். ஆனால் இப்போ அவர் காலம் ஆயிட்டாரு. பட் எனிவே ஆல் தி வே வந்து அவர் தான் வீட்டில் வந்து சமைச்சிட்டு இருப்பார். ஓகே. ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் தேர்லாம். ஓகே. ஸோ அப்பா வந்து சொல்லி கொடுப்பாரா இது இவ்வளோ போடணும் அப்படி? சொல்லி கொடுக்க மாட்டாரு. சும்மா வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்பா நின்று பார்க்கணும். ஸோ இனிஷியல் ஏன் நீங்கள் வந்து சிக்கன் பிரஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, தாய் யூஸ் பண்ணல? பிகாஸ் யூஸ்வலி இஸ் சிக்கன் தாய் ட்ரம் ஸ்டிக். பிகாஸ் அந்த காம்படிஷனால வந்து ஐ யூஸ் பிரஸ்ட் மீட், ஈஸியர் டு குக். ஸோ யூ திங்க் ஒன்ட் கெட் ட்ரை? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அது குக் ஆகும். ரெண்டாவது வந்து அந்த ஜூஸ் அங்கே தாங்கும். ஓகே. முதல்ல இருந்து உங்களை வச்ச கண்ணு பார்க்காம எடுக்காம பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஆள் தானா? பயமா இருக்கே பார்க்கறதுக்கு அவரை. என்ன இன்னைக்கு அவர் செஞ்சிருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்ப பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? குட். குட். கோயிங் குட். யா. உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா இப்ப? இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் இல்ல. And 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பெல் அடிங்க. ஓகே, பெல். பெல் அடிச்சாச்சு. அப்படினா இப்போ செஃப் ரேனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வர போகுது. என்ன அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். சரி, நமக்கு முன்னாடி 3 தட்டுகளை ரொம்ப அழகா மூடி வச்சிருக்காங்க. அது உள்ளார தான் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் இருக்கு. இந்த 3ல ஒன்னு சூஸ் பண்ணனும். ஆமா. A B C. Probably B. B. Okay. சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இமைக்கா நொடிகள். What is இமைக்கா நொடிகள்? கண்ணை இமைக்காம சமைக்கணும். இது என்னவா இருக்கும்? டைம் எடுப்பாங்க நினைக்கிறேன். டைம் எடுப்பாங்க. நொடிகள்னா டைம் நினைக்கிறேன். நொடி. இமைக்கா நொடிகள்னா நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார உங்ககிட்ட இருந்து 3 நிமிஷத்தை நம்ம எடுத்துருவோம். அதுக்கு தான் அர்த்தம். சோ ஷெஃப் ரேனு வந்த வேகத்திலே போய் உட்கார்ந்துருங்க ப்ளீஸ். Are you ready? And your time continues now. Okay. Come on, Ignatius. மெயின் இன்கிரிடியன்ட் போட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. அங்க ரேனு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட பெஸ்ட் டிஷ் வந்து ஐ ஆம் ரெண்டாங்னு. அது ட்ரூவா? இஸ் தட் யுவர் பெஸ்ட் டிஷ்? ஐ ஆம் ரெண்டாங், ஐ ஆம் சில்லி படி ரெண்டுமே தான். ரெண்டுமே தான். ஓ, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா செய்யறதுக்கு? யூஸ்வலி எனக்கு மலை குஜின் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி ஒரு ஆசை? நம்ம தமிழங்க வந்து யூஸ்வலி வந்து மலை குஜின் அவ்வளோ ஆக்க மாட்டாங்க. யூஸ்வலி அவங்க வந்து இந்த கறி இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் வந்து லைக் வித்தியாசமா செய்யலான்னு சொல்லிட்டு நீங்க மலை குஜின் எடுத்துருக்கீங்க. அதேதான். ரைட்டு, சரி, இதை ட்ரை பண்றீங்க புதுசா. தவு பொரிச்சாச்சு. Come on, Nino. மனம் தளராதீங்க. You can do it. Calm down. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. களத்துல இறங்குங்க. அடுப்பு தொடங்க. சரி, இந்த பக்கம் என்ன நடக்குது? இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு? இன்னும் தேங்காய் பால் போடணும். 45 மினிட்ஸ்ல வந்து 3 டிஷஸ் ஆக்கறதுனா அது கொஞ்சம் சேலஞ்ச் தான். and especially if it's Malay actually வந்து எனக்கு வந்து சேலஞ்ச்னா பிடிக்கும். சோ நானே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப உங்க டைம் எடுத்துருவோம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ். உங்க டைம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துருவோம். ஓ, எடுத்தா கஷ்டம் தான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெஸ்டர்ன் ஃபுட்டா? எஸ். இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல கையில கிடைச்சது ஏதாவது எடுத்து வந்திருக்கீங்களா? லெமன் பட்டர் சாஸ் வித் கேப்பர்ஸ். ஓகே. சிக்கன் பிரஸ்ட். ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் தானா? அப்போ இது என்னது? சில்லி ஃப்ளேக்ஸ். திஸ் ஆர்? Renu, you're not answering. Give me a minute. சரி, நீங்க பேக் பண்ண போறீங்களா? Yes, I will sear it for nice color and then after that நான் வந்து அவன்ல வைக்க போறேன். சரி, இப்போ நீங்க ஜட்ஜ் பண்ண போறீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு cuisine வந்து டேஸ்ட் பண்ண போறீங்க. ஒன்னு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன், இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன். ஸோ அந்த அதுக்கு வரும்போது நீங்க என்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ண போறீங்க? சிக்கன் வந்துட்டு must be properly done. ட்ரையாக இருக்கக்கூடாது. ஓகே. பிகாஸ் வந்துட்டு சீல் பண்ணிட்டு அவனில் வைக்கிறாங்க. சிக்கன் பிரைஸ் வந்துட்டு ஃபேட் இல்லை பாருங்க. ஸோ ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. அது டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ அவரோட டிஷ்ஷில் வந்துட்டு அந்த லெமாக், அந்த ஸ்பைசினஸ் அதை செக் பண்ணுவேன். கோழி வேகிறதுக்கு ஆக்சுவலி எவ்வளோ நேரம் எடுக்கும்? திக்னஸ் பொறுத்து இருக்கு. இப்போ ரெயினோடனா 4 மினிட்ஸ் மேக்ஸ். ஸோ ஈச் வந்து ஒரு 30 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் on each side. Done. என்ன தாரிச்சிங்க? நல்லா இருக்கு. இது வந்து செராயி, கலங்கால், பூண்டு, அவ்வளவுதான். ஓகே. கிட்டத்தட்ட கூலிஸ் தான். இதுக்கப்புறம் சாஸ் வேற செய்ய போறீங்களா? எஸ். சாலட் வேற செய்யணும்ல? எஸ். செஞ்சிருக்கீங்களா இந்த காம்பினேஷன்ல டிஷ் இதுக்கு முன்னாடி? Yes, செஞ்சிருக்கேன் with very nice timing and everything. Very nice. Good job. செஃப் தானா, பிளேட்டிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க நீங்க? Usually it's 5 to 6 minutes தான். 5 to 6 minutes. ஏன்னா because food வந்து ஹாட்டா இருக்கணும், டெம்பரேச்சர் வேணும். இனிஷியஸ் அந்த சம்பால் கோரிங்களா ஈரல் போடுவீங்களா? கோழி ஈரல். என்னோட ஸ்டைல்ல வந்து நான் ப்ரான் போடுறேன். ஓ, அது நம்ம ஸ்டைல். யா.
ஓகே 15 நிமிஷம் இருக்கு. ஷெஃப் ரேணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்ச் சமாளிக்கிறீங்க. Resting the chicken. நீங்க பேன்லயும் அவ்வளவு நேரம் கோழி சமைச்சு அப்படியே வைக்கிறீங்க? வார்மா இருக்கு. ஓ வார்ம், நீங்க சமைக்கல. சூடா வச்சிருக்கீங்க அத. நீங்க பிளேட்டிங் யூசுவலி எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? 5 minutes? Yes, 5 minutes. How many minutes do I have? 12 நிமிஷம். She's good on time. Ignatius, நீங்க என்ன பண்றீங்க? சோறு தயார். Oh wow, cute. Ignatius, நீங்க வித்தியாசமா யோசிக்கிறது எல்லாமே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. You have to distract her now. How long? இன்னும் 9 நிமிஷம் இருக்கு. 9 நிமிஷம் இருக்கு guys. டைம் எடுத்து பிளேட் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ரேணு உங்களோட பிளேட் எல்லாம் இன்னும் வெளிய வரல. Give me a minute. Yes. You have more than a minute. உப்பு போட்டீங்களா? போட்டேன். Oh, just checking. Everything. இது ஏதோ நான் வந்து YouTubeல பார்த்து செஞ்சிருக்கு. Reno, you got 3 minutes to go, Reno. Yeah, I'll strain my sauce. Add this one. ரேணு இவ்வளவு சீரியஸா நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. Okay, 2 minutes 45 seconds. Reno is getting ready. Ignatius எப்போதும் போல அவரோட ஸ்டேஷனை தொடச்சிட்டு இருக்காரு. Okay, 2 minutes 30 seconds. It's good. Nice. Okay. She's got this. Let's just 30 seconds. Yo. 31 நிமிஷத்துல ஒரு கோழி செஞ்சு சாலட் செஞ்சு சாஸும் செஞ்சு அத சுத்தி இன்னொரு விஷயம் வேற இருக்கு. 20 seconds, tell me. 20. 19. I need to clear table also, is it? Just take it and put it here. முன்னாடி வச்சிருங்க, அதுதான் முக்கியம். 13. 12. Okay, and 11. 10. 9. Nice. 8. 7. 6. 5. 3, 2, 1, and hands out. Good, nice. Well done, well done, well done, well done. சரி ஜட்ஜஸ், அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களோட டர்ன். அதை சாப்பிட்டு பார்த்து யாரு வின்னர், இக்னேஷியஸ் செஃப் பாலா கூட மோதுவாரா இல்லையா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க. Are you ready? Yes. Rest and bring on the table. என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் டைம் இருந்தால் இன்னும் பண்ணலாம். ஜட்ஜஸ் பார்த்து தான் வந்து சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்னு. இக்னேஷியஸ், நீங்க சொல்லுங்க, உங்க தட்டுல நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க? ayam lemak cili padi, nasi kuning, and sambal goreng. Grilled chicken breast with lemon butter sauce. கீழே வந்து ஒரு broccoli with tomato citrus salad. And side வந்து ஒரு parsley, garlic and olive oil blend பண்ணி ஒரு gremolataவோட thinner version மாதிரி நான் பிளேட் பண்ணியிருக்கேன். ஜெயனேஷ், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஒரு ஒக்க சென்டர்ல கடை வைக்கலாம். ஓ யா, ஒக்க சென்டர்ல நல்லா இருந்துச்சு. நாட் பேட். ஆனா என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, இந்த ப்ரான்ஸ் கொஞ்சம் ஓவர் பவரிங். அது ஹீரோவா கோழியை விட அதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு. பட் இட் வாஸ் ஓகே. ஷெஃப் தனா, வெரி குட், வெரி நைஸ், நல்லா இருக்கு.
ஆனால் அந்த துமரிக் ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது. துமரிக் ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அந்த சிக்கன் அயா மசாலம்மா ரொம்ப ட்ரை. நீங்க சொல்லுங்க. எனக்கும் ஸ்பைசிக்கும் கொஞ்சம் தூரம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரான்ஸ் எனக்கு ஸ்பைசி, பட் இட்ஸ் டேஸ்டி. பட் இன் ஜெனரல் இட்ஸ் a good dish. Yeah, I wouldn't have got nothing bad to say about it, but it's a good dish. Thank you. அந்த கோழி வந்துட்டு the hero of the dish சொல்லுவாங்கல்ல, அது டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் of course வந்துட்டு it's a bit dry. அந்த ரைஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. பட் நான் ஜட்ஜ் பண்ணேன்னா வந்து கோழி ஜட்ஜ் பண்ணா டேஸ்ட் வைஸ் இஸ் வெரி குட், வெரி வெரி குட். It's a bit dry, but the sauces helps. உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு நீங்கள் நல்லா பயன்படுத்தியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் த டேஸ்ட் வைஸ் இஸ் வெரி நைஸ், வெரி ரிஃப்ரெஷிங், நல்லா இருக்கு. வெல் பேலன்ஸ். ஏன்னா ஸ்வீட் இருக்கு, சவர் இருக்கு, டேங்கி இருக்கு, லுக்ஸ் நைஸ், நைஸ் டிஷ். ஷெஃப் தானா? சிக்கன் வந்து மைலாக இருக்குது, பட் ட்ரெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பஞ்ச் கொடுக்குது. வெஜிடபிள் நல்லா வெல் சீசன்ஸ், அது கம்பைன் பண்ணி சாப்பிட்டா அந்த அந்த ஃப்ளேவர்ஃபுல் இருக்குது. ஜெய்னேஷ். ஓகே, இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து ஹீரோ, இந்த கிரமலதா ஹீரோயின், இந்த ப்ரோக்கலி வந்து காமெடியன். இந்த படத்துல காமெடியன் ஹீரோ ஆயிட்டான். அது ஒரு காமெடி அப்படிதான் இருக்கணும். சரி, ரெண்டு பேருமே நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் ரெண்டு பேருக்குமே சில செட்பேக் இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டோம். ஜட்ஜஸ், ஆர் யூ ரெடி? எஸ், லெட்ஸ் கோ. சரி, நம்மளுடைய நடுவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ரொம்ப சுலபமான டிசிஷனா இருக்கும்னு நினைச்சோம், ஆனா இல்ல. இந்த சுற்றின் வெற்றியாளர் யார்? Who is the winner? Drum rolls. And the winner is Ignatius. Well done. Congratulations. ஏன் இந்த முடிவுக்கு நம்ம வந்தோம்? எனக்கு அந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கோகோனட் மில்க் அதை யூஸ் பண்ணங்களே, அது ஹெல்ப்ஸ். இந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அதனால தான் வந்து உங்களோட டிஷ் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உங்களோட சூஸ் பண்ணேன். ஜெயிக்கலனா அது சம்திங் ராங். சரியான அட்வான்டேஜ். இவங்க வந்து பெரிய பிரஷர்ல தான் வந்தாங்க. I think he deserves another chance to go with Bala. Okay. ஒரு ஹோம் குக்கா இருந்து நீங்க வந்து ஒரு நல்ல டிஷ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? அந்த டிஷ் டிசர்வ்ட் another chance. அதனால நீங்க அடுத்த சுற்றுக்கு போறீங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவருடைய கத்தியும் கிடைக்கும், 2000 வெள்ளி ரொக்க பரிசும் கிடைக்கும். நீங்க அடுத்து என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? creamy chicken mushroom. creamy chicken mushroom. அதுலயுமே ஹீரோ வந்து சிக்கன் தான். என்ன மாதிரியான சிக்கன் யூஸ் பண்றீங்க? breast meat. அதுவும் breast meat தான். வாவ், அவர் அங்க கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஷெஃப், நீங்களும் இப்ப breast meat தான் பயன்படுத்தி ஒரு டிஷ் தயாரிக்கணும். சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க போய் எடுக்க போறீங்க. ஷெஃப் பாலா, உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் மோதி பார்க்கலாம். ஷெஃப், are you ready? Ready. He's ready and let's go. ஓகே, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து சிக்கன் திக்கா ட்ரியோ 3 ways, அதாவது 3 விதமான சிக்கன் திக்கா செஞ்சு அது கீழே வந்து ஒரு சிம்பிள் சேலட் செய்ய போகிறேன். ஆனால் அந்த சேலட்டில் வந்து ஸ்பைஸ் வாட்டர்மெலன் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர்மெலன், வாட்டர்மெலன், லைம் ஜூஸ் அண்ட் ரெட் சில்லி படி ஃபார் த வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் வந்து ஸ்பைஸியாக இருக்கும். அது மேலே வந்து டாப் பண்ணுறதுக்கு வந்து மீன் சட்னி வந்து ஒரு லாலிபாப் மாதிரி அதை வந்து பண்ணி அது மேலே போட போகிறேன். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு 40 நிமிஷம் இருக்கு. ஷெஃப் சமைக்கிறதுக்கு வந்து 30 நிமிஷம் தான் இருக்கு. அண்ட்
பத்தாததுக்கு இந்த ரவுண்ட்லயும் நீங்க பெல்ல அடிக்கலாம். சரியா? அந்த பெல் அடிக்கும் போது ஷெஃப்க்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, உங்களுடைய நேரம் இப்ப creamy chicken mushroom. ஸோ இனிஷியல் உங்க க்ரீமி சிக்கன் மஷ்ரூம் பேஸ் வந்து க்ரீமா? Chicken stock and cream. ஓகே ஓகே. அப்புறம் எப்படி திக்கன் பண்ணுவீங்க? திக்கனா Thicken it with the cream sauce. ஓகே. சரி, சுற்றுல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க செஞ்ச அந்த பிரஷ் மீன் வந்து கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ அந்த தவறை நீங்க எப்படி சரி செய்யலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? நான் லெசன் the cooking timing. ஸோ அந்த ஜூஸ் வந்து ரொம்ப வெளியாவது. ஓகே. Okay. Let's go. Are you ready? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and ஓடுங்க ஜாம், ஓடுங்க. வரதுக்குள்ளார. ஓகே. அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எஸ், சர்ப்ரைஸ் அட்டாக். என்ன அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்? ஐ ஹேவ் இட் ரைட் ஹியர். அதுக்கு முன்னாடி ஏயா பியா சியா? மறுபடியும் பியா. ஆமா, முதல்ல சூஸ் பண்ணாரு, அவருக்கு ராசியா அமைஞ்சிட்டு ஏன் அதை மாத்தணும்? பி செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன 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 இன்கிரிடியன்ட் கொடுப்பீங்களா? என்ன இன்கிரிடியன்ட் கொடுக்க மாட்டோம், எண்ணெயை எடுக்கிறோம். ப்ளீஸ் கிவ். ஸோ அவர் எப்படி சமைக்க போறாருன்னு இப்ப பாத்துடலாம். இப்ப எல்லாரும் தயார்னா நேரம் இப்ப மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. Go, 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 Chad, go. சாதாரணமாவே இந்த பேஸ்ட்ல தான் குக் பண்ணுவீங்களா இல்ல? இல்ல யூசுவலி வந்து ஆமா, வேற பேஸ்ட் இருக்கும். கலரிங் தானே இது? ஃபுட் கலரிங். ஃபுட் கலரிங். இந்த கலரிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க உள்ள? உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா. ஓ வாவ். அனைத்து பொடிகளையும். ஆமா. சோ ஏதாவது வித்தியாசம் இருக்கு? கலர் தவிர இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கும்? ஒயிட் கலர்ல வந்து சீஸ் இருக்கும், மொzzarella இருக்கும். ஓ வாவ். அப்ப அந்த கிரீன் அண்ட் ரெட்க்கு மீன்ட் வந்து இடிச்சு போடுவோம். ஓ. அம்மிக்கல்ல முறையா இந்த காம்படிஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி, இடிகல். அம்மிக்கல் இல்ல, இடிகல். இதுல தான் சீஸ் இருக்குங்களா? க்ரீம் சீஸ். க்ரீம் சீஸ். ஓ வாவ். க்ரீம் சீஸ் இருக்கும். ஓகே. லுக் அட் தட். டானா? யா, மூணு கலர். ஓகே, இப்போ டெஃப் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாஸ் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, மஷ்ரூம் ப்ரவுன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே.
ஸோ மஷ்ரூம் ப்ரௌன் பண்ண கையோட தென் சாஸ் செய்யலாம். சரி, நீங்க மஷ்ரூம் ப்ரௌன் பண்ணுங்க. ரொம்ப நேரமா சும்மா உட்காந்துருக்காங்களே 3 பேர். ஸோ மொதல் ரவுண்ட் நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு ஃபெலோ ஷெஃப் செய்யறது சமைக்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ உங்க டர்ன் வரும்போது யூ திங்க் யூ கேன் டூ இட்? ஐ திங்க் செஞ்சிடலாம். பேசிக் தானே அதெல்லாம். உங்களுக்கு அந்த ஒரு 30 நிமிஷம் கொடுத்து ஒரு சிக்கன் வச்சு ஒரு டிஷ் செய்ய சொன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஐ மீன் நான் வந்து வெஸ்டர்ன் செஞ்சிருப்பேன். மேபி ஒரு 2 weeks ஷெஃப் பாலா செய்யற மாதிரி 2 weeks செஞ்சிருப்பேன். பக்கத்துல இடம் ஆயில் வாங்கிக்கலாம். உங்க ஆயில் தான் எடுத்தாங்க. அவ்வளோ வச்சிருக்காது அது. அது ஹனி போடுறீங்க. ஹனியா? ஹனி கேரமலா? Ignatius. For the vegetable cutting. For the vegetable. Carrot, it is for the carrot. Caramelized carrot. வாவ். ஓகே. 7 நிமிஷம் தான் இருக்கு ஷெஃப். சிரிஞ்ச் 7 நிமிஷத்துல ஷெஃப் சிரிஞ்ச் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. என்ன பண்ணுங்க? ஷெஃப் ரேணு, உங்க மென்டோ கிட்ட நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? வரலாம், நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. போன தடவை அந்த செஞ்ச அதே மிஸ்டேக் பண்ண மாட்டீங்களா? அந்த கிரேவி இருந்துச்சுன்னா எடுத்து ஊத்திருங்க. இந்த பிளேன்ல வச்சா ஒண்ணும் நடக்காது. ஊத்துற. வெரி குட். Oh, the cheese is in. ஓகே, இப்ப 2 பக்கமும் பரபரப்பா சமைச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு டைமிங் முடிய. இக்னேஷியஸ் பிளேட்டிங் ஆரம்பிச்சாச்சு. 4 பிளேட்டையும் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஷெஃபோட கோழி இன்னும் அடுப்புல இருக்கு, பட் பிளேட்டிங்கும் ஆரம்பிச்சாச்சு. So I really don't know what's gonna happen. He's doing something. Something's going on. பிளேட் இருக்கு, கோழி வெளியில வந்துருச்சு, எல்லாமே அங்க தான் இருக்கு. ஆனா something is missing. Oh wow. Okay. Oh, something is not happening. Oh. Okay. Yo, 1 minute, guys. 1 minute. Okay. Wow. Five, 4, 1 minute, exactly 1 minute. 1 minute. Exactly 1 minute. 1 minute, exactly. Done. Okay, தொடக்க ஆரம்பிச்சிட்டாரு இக்னேஷியஸ். Okay. 50 seconds. 50 seconds. Chef, come. Yo. Okay. அந்த சாஸ் எங்க வைக்க போறீங்க? உதயா. Have you planned? அவரே ஒரு பதத்துல சாஸ் எங்க வைக்க போறேன்னு கேட்டா. ஆமா, அதுல இருக்கணுமே, அவர் உப்பு வேற பத்தலன்றாரு. அதை எங்கயாவது வச்சிருக்கணுமே. Okay, 29. Okay, oh wow, more garnishing. Garnishings are going on. 23 seconds. Okay, wow. 20. Okay, 18 seconds. 18. Okay, count down. முடிச்சீங்களா? அப்ப அந்த and we are counting down. 10. Oh, and in 10. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இன்னைக்கு சான்சஸ் வந்து ரொம்ப மாடரேட் லெவலில் இருக்கும்னு சொல்கிறேன். பிகாஸ் கம்பேட்டிங் வித் செஃப்னால வந்து அவர் வந்து டிஷ் இன்னும் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சுருப்பார்.
நான் என்ன எடுத்தேனோ இது வந்து நான் வழக்கமாக செய்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சுலபமாக அந்த குறிப்பிட்ட அந்த டைமில் வந்து முடிக்க முடியும்னு நினச்சேன். சரி, இக்னேஷஸோட உணவும் இப்போ ஷெஃப் பாலாவோட உணவும் இப்போ நடுவர்கள் முன்னாடி இருக்குது. இக்னேஷஸ் இருந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்கா இல்லை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 50-50. சரி, இப்போ இக்னேஷஸ் வந்து 2000 வெள்ளியோட வீட்டுக்கு போக போறாரா இல்ல அடுத்த சுற்றுக்கு போக போறாரா அப்படிங்கறதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. And please. சரி ஷெஃப், உங்களோட பிளேட்டிங்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. கீழே சாலட் இருக்கு, மேல கோழி இருக்கு, பக்கத்துல அந்த லிட்டில் அது என்னது? மின் சாஸ் இருக்கு. மின் சாஸ். அந்த கேப்சூல் பேர் என்ன? அது லாலிபாப். அந்த சாஸை வந்து மேலே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. பட் என்னென்னா அந்த சாலட் சாப்பிடும்போது அந்த வாட்டர்மெலன் சாப்பிடணும். ஏன்னா அந்த சாலட் வந்து சிட்ரஸ், வாட்டர்மெலன் வந்து ஸ்பைசி. ஓகே. வாட்டர்மெலன் என்ன சொன்னீங்க? ஸ்பைசி வாட்டர்மெலன். ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷேஃபோடைய ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ இட்ஸ் நைஸ், நாட் பேட். ஓகே, குட். ஷேஃபோட தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. பத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய கோழியா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இந்த டிஷ் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்க. அந்த கலரிங் கொஞ்சம் க்ரீன், கொஞ்சம் அஸ்பாரகஸ் போட்டிருந்தீங்க, கொஞ்சம் கார்னிஷிங் இஸ் நைஸ். பட் அந்த பேபி கேரட்ஸ் வந்து ஹனியோட டேஸ்ட் இல்லை, கேரமல் இல்லை, கார்லிக் ஓவர் பவராக இருக்குது. ஷேஃப், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருச்சு ஷேஃப். ஓவரால் ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு அது மாய்ஸ்ட் இல்லை, பிகாஸ் உங்கள் வேறு நாங்கள் எடுத்துட்டோம், பாயில் எடுத்துட்டோம், என்ன இல்லை உங்களுக்கு. ஸோ அந்த சாலட்டை கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பட் பிளேட்டிங்ஸ் கலர்ஃபுல் இஸ் நைஸ். சரி ஷெஃப் ஆனந்த், what do you think? Ignatius ஒரு டிஷ் வந்து it's nice dish, it's salty. Okay. To me it's salty. And then your carrot பாருங்க, carrot வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. இங்க தான் ஷெஃப் பாலா என்ன சொல்றது தெரியல, ரொம்ப உரப்பா இருக்கு எனக்கு இது. நானும் உரப்பா, very spicy for me. கொஞ்சம் ட்ரையாக இருக்கு, ஆனால் அந்த ஃப்ளேவர் இஸ் தேர், ஃப்ளேவர் இஸ் பேக். அண்ட் இட்ஸ் அமேசிங் that within that 30 minutes இவ்வளோ ஃப்ளேவர் கேன் கோ இன்னா. நீங்கள் வந்து வந்தரக்காரன் தான் நீங்கள். Something is happening. Presentation wise வந்து fantastic, very nice presentation. டெக்னிக் வைஸ் வந்து உங்களுக்கு இது எண்ணெய் எடுத்தால் கூட நீங்கள் பட்டரை போட்டு அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்கங்க, நல்லா இருந்துச்சு. அந்த எனக்கு இந்த வந்துட்டு மூணுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு குறை தான் இருக்குது, பிகாஸ் பிரெஸ்ட்டில் வந்துட்டு இந்த போன் நான் எடுத்த மாதிரி. இந்த டிஷ் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் வாய்ஸ் மேபி நீங்கள் ஒரு சாப் பார்ஸ்லி ஆர் சம்திங் அது will help. சீசனிங் வாய்ஸ் a little bit too much, பட் இந்த சீசனிங் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது கேரட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் வெஜிடபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், லைக் ப்ராக்கலி or whatever. உங்களுக்கு அந்த டைம் இருந்துச்சு, பட் யூ ஸ்பெண்ட் so much time on cutting something which is not going to help. ஷெஃப் பாலாவோட கத்தி நம்ம முன்னாடி இருக்கு. இந்த கத்திக்காகத்தான் இக்னேஷியஸ் போட்டி போட வந்திருக்காரு. இந்த கத்தியும் 2000 வெள்ளி ரொக்கமும் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? இந்த சுற்றோட வெற்றியாளர் அது எப்படி இந்த கலருக்கு வந்துச்சு? கையில் மேஜிக் இருக்குல்ல. ஓ வாவ். ஓ வாவ், இன்னும் 3 நிமிஷத்துல நீங்க அதை சமைச்சே ஆகணும்.